ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A3 லாங்குவேஜ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி பேசுறதுக்கான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். அந்த ஹிந்தி சென்டென்ஸை எப்படி நீங்கள் எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றதையும் அதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங்கையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் ஹிந்தி படிக்கணும் பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் க ல கல் மீ ல தே மில்தே ஹே ஹே அப்படின்னு சொல்லணும். கல் மில்தே ஹே, கல் மில்தே ஹே அப்படின்னா இங்கிலீஷில் see you tomorrow, see you tomorrow. தமிழில் நாளை சந்திப்போம், நாளை சந்திப்போம். இதை நம்ம ஹிந்தியில் சொல்கிறது கல் மில்தே ஹே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சி. இங்கே மேலே நம்ம ஒரு பிந்து வச்சுருக்கோம். இது தா, சிந்தா, சிந்தா. ம த மத், मत. करो, करो. चिंता मत करो, चिंता मत करो அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் டோன்ட் வரி, டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் கவலைப்படாதே, கவலைப்படாதே. இந்த இதை நம்ம ஹிந்தியில் சொல்லும்போது சிந்தா மத் கரோ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த எழுத்து ப, இது ஹு. த பஹுத். ஆ எச் சா அச்சா, பஹுத் அச்சா, பஹுத் அச்சா அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல அப்படின்னா வெரி குட், வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. இந்த வார்த்தையை நம்ம ஹிந்தியில் சொல்கிறது பஹுத் அச்சா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இ சே, இசே. ஆ பி, அபி. க रो, करो. इसे अभी करो, इसे अभी करो அப்படின்னு சொன்னா do it now, do it now அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல உடனே செய், உடனே செய், இப்பவே செய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தியில இசே அபி கரோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இ से, इसे लिखो, लिखो. इसे लिखो, इसे लिखो அப்படின்னா இதனுடைய அர்த்தம் ரைட் இட் டவுன், ரைட் இட் டவுன். தமிழில் அதை எழுதி வை. முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது அதை எழுதி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஹிந்தியில் இசே லிக்கோ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜ தி, ஜல்தி, ஜல்தி. மீ லே, மறந்துடாதீங்க, கே, மிலேங்கே. இதனுடைய அர்த்தமும் வரணும், மிலேங்கே. அப்ப மீ லே கே, மிலேகே அப்படின்னு நான் ரீட் பண்ணல. மிலே மீ லே கே, மிலேகே அப்படின்னு சொன்னா அது தப்பு. மீ லே கே, மிலேங்கே அப்படின்னு படிக்கணும். ஸோ ஜல்தி மிலேங்கே, ஜல்தி மிலேங்கே அப்படின்னா see you soon,
see you soon அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா விரைவில் நாம சந்திப்போம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? விரைவில் சந்திப்போம், விரைவில் நாம சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஹிந்தியில ஜல்தி மிலேங்கே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது தி. தி நீங்க நெடில்ல படிக்கணும், உச்சரிக்கணும். தி ரே, தீரே, சலோ, சலோ. அப்ப தீரே சலோ, தீரே சலோ அப்படின்னு படிக்கணும். அப்படின்னா கோ ஸ்லோலி, கோ ஸ்லோலி. தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா மெதுவாக செல், மெதுவா போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெதுவாக செல் அப்படின்னா மெதுவாக போ அப்படின்னு அர்த்தம். இது ஹிந்தியில நம்ம சொல்லும்போது தீரே சலோ அப்படின்னு சொல்லணும். தீரே சலோ. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது ஊ ப ர. அப்ப படிக்கும்போது ஊப்பர், ஊப்பர். இந்த ரூல் வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி ரைட் பண்ணுங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஊப்பர் ஜா ஓ. இந்த ஓ வந்து நெடில்ல நீங்கள் சொல்லணும். ஜா ஓ, ஊப்பர் ஜா ஓ, ஊப்பர் ஜா ஓ அப்படி சொல்லுவோம் இல்லையா? கோ அப் அப்படின்னா கோ அப், மேலே செல் அப்படின்னு தமிழ் அர்த்தம். மேலே போ அப்படின்னு சொல்லுவோம், மாடிப்படியிலலாம் மேலே போ அப்படின்னு சொல்லுவோம். மேலே செல், அது வந்து ஹிந்தியில ஊப்பர் ஜாओ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது நீ. நீ நெடில்ல உச்சரிக்கணும். சே, நீ சே. ஜா ஓ, ஜாओ, நீச்சே ஜாओ, நீச்சே ஜாओ அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல கோ டவுன், கோ டவுன் அப்படின்னு அர்த்தம். அதாவது கீழே போ, கீழே போ. அதாவது மேல மாடியில இருந்து நம்ம கீழே போ சொல்லுவோம் இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ற வார்த்தை கீழே போ. இது நம்ம ஹிந்தியில சொல்லும் போது நீச்சே ஜாओ அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன்று பாருங்க, மே ரீ. இந்த எழுத்தை வந்து நீங்க நெடில உச்சரிக்கணும். மேரி, மேரி. பா த, பாத், பாத். இது த நம்ம ரிட்டர்ன் பண்றோம், எத்துன்னு படிக்கிறோம். பாத். தெரியாதவங்க ஓல்டு வீடியோ பாருங்க. பாத். சு நோ, சுனோ. மேரி பாத் சுனோ அப்படின்னு சொல்றோம். மேரி பாத் சுனோ அப்படின்னா லிசன் டு மீ, லிசன் டு மீ. நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லிசன் டு மீ அப்படின்னு. இதை ஹிந்தியில நம்ம சொல்லும்போது மேரி பாத் சுனோ, மேரி பாத் சுனோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கும் இன்னும் ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி ஈஸியா எழுத்து கூட்டி படிச்சு நம்ம ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ல தான் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.